இப்போ மோகன பிரியா கொரியன் டோஸ்ட். கேபேஜ் எடுத்துக்கோங்க, ஒரு பவுலில் ஒரு கேரட் வந்து எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் பெப்பர் பவுடர் போட்டுடலாம். அப்புறம் சால்ட், தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. 2 எக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். இந்த வெஜிடபிள்ஸு வித் எக்கையும் பெப்பர் பவுடர் சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுவோம். வச்சுட்டோன்னே இப்போ ஒரு ப்ரெட்டு எடுத்திங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு அதில் ப்ரெட்டை வந்து 2 ஸ்லைஸ் எடுத்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டோஸ்ட் ஆகிடோடனே இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு திருப்பி பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த எக்கை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் கூடயே, ஸோ அதை வந்து ப்ரெட் ஷேப்புக்கு நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து எக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த வெஜிடபிள்ஸை நம்ம இந்த மாதிரி சாண்ட்விட்ச் டோஸ்ட் பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ திருப்பி போட்டுவிடுங்க. இது வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி வச்சதில் இந்த ப்ரெட்டு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு சுகரும் டொமேட்டோ சாஸு அண்ட் தென் இது ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, சீஸு அண்ட் தென் மயனஸ் சாஸு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மயனஸ் கொஞ்சம் போட்டுட்டு அது இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இன்னொரு ப்ரெட் எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈஸியான ப்ரெட் டோஸ்ட் உங்களுக்காக ரெடி ஆகிடுச்சு. அறுசுவை சமைப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை சமைப்போம் சுவை.